ஃபால் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் டேண்ட்ரஃப்ங்கிறது மெயின் ரீசன். அந்த டேண்ட்ரஃப் நம்மளுக்கு எப்படி வருதுங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃபுட், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுடைய பாடி அதிகப்படியான ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகிறதுனால அந்த ஹீட் எக்ஸ்போஸ் ஆகி ஸ்கல்ப்பில் டேண்ட்ரஃப் ஆகும், ஃபேஸில் பிம்பிள் ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அது கொடுக்குது. அதுக்கு நம்ம பாடியை ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போது எக்ஸ்டர்னலாக என்ன யூஸ் பண்ணி அதை நம்ம படிப்படியாக நம்ம டேண்ட்ரஃபை குறைக்கலாங்கிறத சொல்லிடுறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் வேப்பிலையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை அப்படி டைரெக்டாக ஸ்கல்ப்பில் அப்ளை பண்ண வேண்டாம். இது ரொம்ப ராவாக இருக்கிறனால நம்ம இதை ஃபில்டர் பண்ணி இதோட எசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எசன்ஸோட கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். இது 2 பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சாறில் இருக்கிற சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், வேப்பிலையாக இருக்கட்டும், கறிவேப்பிலையாக இருக்கட்டும், ஹேர் கேரில் யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபர் முடி வளர்ச்சிக்கு தேவையான கெரட்டின் உற்பத்தியை அதிகப்படுத்தி ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபால் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நரைமுடி வர்றதையும் தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது உடலுக்கு குளிர்ச்சியும் கூட, அதனால் பாடி ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி வேப்பிலை ஒரு நல்ல ஆன்டிஃபங்கலாகவும், கருவேப்பிலையில் இரும்பு சத்தும் நிறைய இருக்குது. இந்த எசன்ஸை ஒரு காட்டன் அல்லது ஒரு காட்டன் துணி ஏதாவது எடுத்து இந்த மாதிரி சாறில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதுவோ இல்லை சீயக்காயோ யூஸ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக சீயக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். எப்படி ரெடி பண்ணுறது, தேவையான பொருள் என்னென்னு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும்போது அதை நல்ல சீயக்காய் யூஸ் பண்ணும்போது ஸ்கல்ஃபில் இருக்கிற அழுக்கு, டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். முடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஃபிஸியாக இல்லாமல் நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுக்கும். கூடவே நம்ம வெந்தயம் போடுறதுனால ஹேர் நல்லா ஸ்மூத் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned. Subscribe our channel.